ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலன்கள். நல்ல கவனிங்க. ரிஷப ராசியில தொடக்கத்திலே பூமிகாரகன் உங்க இடத்துக்கு வந்துடுறார். செவ்வாய் ஆகப்பட்டவன் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய நிலை.
அப்ப உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்க ராசியில் இருக்கும் பொழுது கணவனால் உங்களுக்கு யோகம், மனைவியால் உங்களுக்கு கணவனுக்கு யோகம், கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம், பூமி இடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே, அதாவது ஒரு 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டுட்டாலே நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன். அதுல மாற்று கருத்தை கிடையாது. 5ஆம் அதிபதியாகப்பட்டவன் புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு அங்க ஆட்சி வரும் பொழுது நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர். உங்க தொழில் பல மடங்கு வரும். உங்க பதவி உயர்வு, உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு அப்படியே கொட்டிக்கிட்டு ஊர் உலகத்துல நீங்க பெருமையோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க அதிர்ஷ்டமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. மேலும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு சிவராஜ யோகம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றிவிடும், பதவி உயர்வு, போக்குவரத்து, வாகன போக்குவரத்து, லட்சியங்கள், ஆசைகள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சிவராஜ யோகத்தில் குருவும் சூரியனும் இருக்கக்கூடிய உயர் பதவி, மேலும் மேலும் உயரக்கூடிய நிலை, மேலும் மேலும் உங்களோட பதவியில், உங்கள் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு சிறந்த கிரக அமைப்பு. இப்போ எல்லா ஆடி மாதமே இப்போ இதில் என்ன ஆடி மாதம் என்ன விசேஷம்னா, குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம். உங்கள் மனசில் நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமைந்துகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைவதுக்கு சிரமம் இல்லையா? குரு அங்கே ஏற்கனவே உச்சம் பெற்று சூரியனுடைய சேரும்போது சிவராஜயோகம் ஆகிறது. அப்போ அரசியல்லாம் சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். சொந்த வியாபாரங்கள், நல்ல திருமண யோகங்கள், பிள்ளைகளுடைய கல்வி, நல்ல கல்வி, சிறந்த கல்வி யோகங்கள், சரிங்களா? நல்ல வாழ்க்கையில் பல மடங்கு உயரக்கூடிய, நினைச்ச மாதிரி ப்ரமோஷன், நினைச்ச மாதிரி தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் கேது, அந்த கேதுவோடு சுக்கிரன் சேரக்கூடிய ஆடி 17. அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு சுகாதாரங்கள், ஏதாவது ஒரு சுகாதார பிரச்சனைகள், போக்குவரத்து வாகனங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதுதான் பிரச்சனை, வேற எந்த மற்றபடி பிரமாதமா இருக்கும். இது ஒரு பொற்காலம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆடி மாதம் அம்பாள் அனுகிரகத்தோடு எல்லாமே யோகமாக அமையப் போகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஆடி மாத கிரக அமைப்புகள்ல இதுதான் வழக்கம் போல. உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கிற சனிபவன் இருக்கிறது மிக பெரிய வெற்றி, உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், எல்லாமே வெற்றியா முடியக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதுதான் முக்கிய கிரக மாற்றங்கள். இதுதான் எல்லாமே இந்த ஆடி மாதத்துல நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் சிறப்பா சூப்பரா நடக்கக்கூடிய ஒரு ஆடி மாதமா அமைந்து விடுகிறது. இது அதே நேரம் இது பொதுவான பலன். இப்படிப்பட்ட யோகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போ உள்ள கிரக அமைப்புகளும் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் 2 சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பலன் அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா?